ஆண்டவருடைய மகிமையான நேரம் இது. அருமையான பாஸ்டர் ஸ்ரீனி, அவள் ஸ்ரீனின்னு தான் கூப்பிட்றாங்க, அவர் ஸ்ரீனிவாசன். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் ஒரு பிராமண குலத்தில் பிறந்து ஆண்டவருடைய கிருபையில் ஒரு காலத்தில் தேவனை அறியாமல் வாழ்ந்து, ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரை அவர் தெரிந்து கொண்டு அன்றே இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில் உலகத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமையான பாத்திரம். அல்லேலூயா. அது போகிற இடமெல்லாம் கர்த்தர் சபைகளை எழுப்பி தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர் குறித்து பெருமையாக சொல்ல வேண்டும்ல. நான் எப்பொழுதும் செய்தியை குறிப்பெடுப்பேன். அதனால் சில செய்தியை குறிப்பெடுப்பேன், சிலதை என்னால் குறிப்பெடுக்க விரும்ப மாட்டேன், அது தெரிஞ்சது தானே என்ன. ஆனால் அவர் செய்தி கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் கூட விடலை, அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தேன், குறிப்பு எடுத்துக்கொண்டே இருந்தேன். திரும்பியும் வந்து உட்கார்ந்து படித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அவர் மூலமாக அசைவாடுகிறார். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு தலகர்த்தரை உருவாக்கி இருக்கிறார். அவரை தான் கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் அவரை வரவேற்கலாம். Greet you all in Jesus' precious name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். I especially want to thank God for this opportunity to come and share God's word with you all. மற்றும் கர்த்தர் எனக்கு பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து தேவ செய்தி அளிக்கும்படிக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். Amen. I thank God for Pastor Vincent. பாஸ்டர் வின்சென்ட் அவருக்காக நான் தேவனை நன்றி சொல்கிறேன். We met in Bangalore in a conference. நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பெங்களூரில் அவரை நான் சந்தித்தேன். I think it was a heart connection. அது தேவன் எங்கள் இருதயத்தை ஒன்றாய் இணைத்த அது ஒரு நாளாக இருக்கிறது. So when he invited me, without asking a second question, I said, Pastor, I am coming because I know your pastor carries a heart for the missions. நான் அவர் கேட்ட உடனே மறுப்பு சொல்லாதபடிக்கு உடனே நான் சரி என்று ஒத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் அவர் மிஷனரி தரிசனம் உள்ள ஒரு பாரமுள்ள ஒரு ஊழியக்காரராக இருக்கிறதை கண்டு இந்த மீட்டிங் வருவதற்கு நான் ஒத்துக்கொண்டேன். I am a born Brahmin Iyer. நான் ஒரு இந்து பிராமின் குடும்பத்தில் பிறந்தேன். I was born in Tamil Nadu. நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன். But I grew up all my life in Karnataka. ஆனால் நான் வளர்ந்து படித்ததெல்லாம் கர்நாடகாவிலே. The only Tamil I speak was with my parents and my siblings. நான் தமிழ் பேச வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய உறவினர்கள் மத்தியிலும் மட்டும்தான் நான் பேசுவேன். My wife is a Kannadiga. என்னுடைய மனைவி அவங்க கர்நாடகா சேர்ந்தவர்கள். This is my co-worker. நான் இவர் என்னோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார். But he is translating in Tamil, which is amazing. ஆமென். அவர் தமிழ்ல மொழிபெயர்ப்பது மிகவும் ஆச்சரியமானது. So maybe sometimes I will talk 1-2 Tamil. செய்திகள் மத்தியிலே ஒருவேளை நான் ஒரு சில வார்த்தைகள் தமிழில் பேசுவேன். I speak a few languages. நான் சில பாஷைகளை பேசுகிற பழக்கம் எனக்கு இருக்கிறது. I speak English. நான் ஆங்கிலத்தில் பேசுவேன். I can converse in Tamil. நான் மற்றும் தமிழ்ல உரையாடுவேன். Then I will speak Kannada. நான் கன்னட பாஷையில் பேசுவேன். I can speak Telugu. நான் தெலுங்கு பாஷையிலும் பேசுவேன். I can speak Hindi. ஹிந்தி பாஷையிலும் பேசுவேன். A little of Malayalam. மலையாளம் கொஞ்சம் பேசுவேன். But not even one language I know perfectly. ஆனால் எந்த மொழியும் சரியாய் பூரணமாய் தெரியாது. Hallelujah. Hallelujah. I know only one language very perfectly. If I speak that, you won't understand. ஒரு லாங்குவேஜ் மட்டும் பாஷை மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதை பேசினா உங்களுக்கு யாருக்குமே புரியாது. And that is unknown tongues. அது அந்நிய பாஷை. Amen. 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 I thank God you all are so enthusiastic for God's word. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக மிகவும் தாகமாய் உற்சாகமாய் இருப்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். I know a few pastors are here. சில ஊழியக்காரர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். And church people are here. சபை மக்களும் இங்கு இருக்கிறீர்கள். God's word is the same for everybody. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் இருக்கிறது. Amen. Amen. I am going to be with you for 3 days. நான் உங்கள் மத்தியிலே வருகிற 3 நாட்கள் இருக்க போகிறேன். But I believe God is going to birth something new into your lives. நான் நம்புகிறேன் இந்த 3 நாட்களிலே செய்தி நேரங்களிலே கர்த்தர் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிதாய் ஒரு ஆரம்பத்தை உண்டாக்க போகிறார் என்று சொல்லி. Amen. Amen.
And I believe what begins here, நான் நம்புகிறேன் இங்கே என்ன தொடங்க போகிறதோ it will not end here. அது இங்கே முடிந்து விடுகிறது அல்ல. What begins here, இங்கே என்ன ஆரம்பிக்கிறாரோ it will not only touch entire Tamil Nadu, அது ஒரு தமிழ்நாடை மட்டும் தொடுகிறது மட்டுமல்ல, not only touch all the nations, உலகம் முழுவதும் அல்ல, I'm sorry, not only touch whole of India, பாரத தேசம் மட்டும் அல்ல, but it will touch all the nations of the world. உலகம் எங்கும் இது தொடுகிறதா இருக்கிறது. Amen. ஆமென். Amen சொல்றப்ப கொஞ்சம் புரிஞ்சுன்னு சொல்லணும் ஆமென்னு. ஆமென். Right? Amen. You should hear the word. நீங்க தேவனுடைய செய்தியை கவனமாய் கேட்க வேண்டும். Understand the word. கேட்கிற அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Respond to the word. அந்த வார்த்தைக்கு நீங்கள் உத்தரவு சொல்ல வேண்டும். The first response is when you believe and when you agree. ஆமென். அந்த முதல் நீங்கள் அந்த பதில் சொல்லுகிற வார்த்தை அது நீங்கள் விசுவாசித்து நீங்கள் சொல்லுகிறதா இருக்க வேண்டும். And that is an amen. அதுதான் ஆமென் என்கிற அந்த வார்த்தை. But that's not the last response. ஆனால் அது கடைசியாக வருகிறது அல்ல அது. And the second response is to obey what you have heard and understood and responded by your amen. ஆமென். இரண்டாவது என்ன என்று சொன்னால் நீங்கள் கேட்டது நம்பினது நீங்கள் ஆமென் என்று சொன்னது அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Amen. Amen. So there are two response. One is a verbal response. Amen. ஒன்று நாம் வாயிலே கேட்கிற செய்தியை உடனே புரிந்து கொண்டு ஆமென் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறது. Most of the Christians will do that. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அதை செய்வார்கள். Especially Pentecostal believers. மற்றும் பெந்தகோஸ்து சபைகள் அதை சரளமாய் சொல்லுவார்கள். தட்டினா தூக்கத்திலயும் ஆமென் சொல்லுவோம் நம்ம. அவங்க ஆமென். அவங்க தட்டின உடனே ஆமென் அல்லேலூயான்னு சொல்லுவோம். ட்ரெயின்ல பிரயாணம் பண்றத டிடி டிக்கெட்னு கேட்டா ஆமென் தான் டிக்கெட். ஒருவேளை அவங்க பெந்தகோஸ்து ட்ரெயின்ல பிரயாணம் பண்றாங்கன்னா டிடி வந்து டிக்கெட் கேட்கறதுக்கு தட்டினாக்க உடனே ஆமென் அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. அது நல்லதுதான். அவங்க அப்படி இருக்கிறது நல்லதுதான். Beginning there, but the second part very important. When you go from here, you must obey that word. தேவனுடைய செய்தியை கேட்டு புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆமென் என்று சொல்லுகிறது நல்லதுதான். ஆனால் அதை காட்டிலும் இரண்டாவது நீங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும். நம்புறவர் ஆமென். நம்புறவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்க. Amen. Wonderful. So this morning I want to just share an introductory message to you. ஆமென். நான் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஒரு அறிமுகமாக ஒரு செய்தியாக நான் தொடங்க விரும்புகிறேன். By God's grace, தேவனுடைய கிருபை நிமித்தம், as Pastor Vincent said, போதகர் அவர்கள் சொன்ன பிரகாரம், I am born and brought up in a Hindu Brahmin family. நான் ஒரு இந்து குடும்ப பிராமண பின்னணியிலிருந்து வளர்க்கப்பட்டேன். At the age of 17, when I wanted to commit suicide and die, 17வது வயதிலே நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கும்போது, Amen. 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 சரி. So I was born in a Hindu Brahmin family. நான் ஒரு இந்து குடும்ப பிராமண பின்னணியில் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். At 17 I accepted Jesus. 17வது வயதிலே நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். I had collected around 85 to 90 sleeping tablets in my pocket to swallow and die. நான் தற்கொலை செய்வதற்கு முயற்சிக்கும் பொழுது ஒரு 85-90 தூக்க மாத்திரைகளை என் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு நான் சாக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருந்தேன். That time I heard the gospel. அந்த நேரத்திலே நான் சுவிசேஷம் கேட்டேன். I got saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். Hallelujah. Hallelujah. I was a businessman. நான் ஒரு வியாபார குடும்பத்தில் இன்னிலிருந்து வந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தவனாய் இருந்தேன். We had our red oxide factories. எங்களுக்கு ஒரு ரெட் ஆக்சைடு ஃபேக்டரி இருந்தது. So from the age of 16 to the age of 22 I was in business. 16வது வயதிலிருந்து 22வது வயது வரைக்கும் நான் வியாபாரத்தில் இருந்தேன். I had only one desire. எனக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது. Before salvation, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு விருப்பம் இருந்தது. I wanted to be in the business and earn lots of money. அந்த விருப்பம் என்னவென்று சொன்னால் நான் வியாபாரத்திலே கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த விருப்பம் ஒன்றுதான் எனக்கு இருந்தது. Then I got saved. நான் அந்த சூழ்நிலையிலே ரட்சிக்கப்பட்டேன். Then now I am wondering what to do with this desire. நான் இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை இப்ப என்ன செய்ய போகிறேன்? I did not change it. நான் அதை மாற்றிக் கொள்ளவில்லை. I had the same desire. அந்த ஒரு விருப்பம் எனக்குள் தொடர்ந்து இருந்தது. But I sanctified that desire. ஆனால் அந்த விருப்பத்தை நான் தேவனுக்குள்ளாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டேன். Now I told God, நான் இப்பொழுது தேவனுக்கு சொன்னேன், before I wanted to earn money for myself,
myself. முதல்ல வியாபாரம் செய்யும்போது எனக்காக நான் சம்பாதிக்க வேண்டும் என்கிற விருப்பம். Now I want to earn more money. நான் இப்பொழுது அதுக்கின்னு அதிகமாய் நான் சம்பாதிக்க வேண்டும். And that is to support the mission work. அது ஊழியத்திற்கு பயன்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. I did not change my desire. என்னுடைய விருப்பத்தை நான் இங்கு மாற்றிக் கொள்ளவில்லை. I surrendered the desire to the works of Jesus Christ. அந்த விருப்பத்தை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் தேவனுக்குள் தேவனுடைய ஊழியத்திற்காக அதை நான் ஒப்புக் கொடுத்தேன். I never imagined God will call me into the ministry. நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைப்பார் என்று சொல்லி. I wanted to just be a businessman. நான் ஒரு பிசினஸ்மேனாக இருக்க வேண்டும் என்று But at விரும்பினேன். the age of 22, ஆனால் 22வது வயதிலே I heard the voice of God. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். Leave everything and follow me. எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்று. It was like God speaking to Peter. அது ஆண்டவர் பேதுருவுக்கு கூப்பிட்டது போல. When Jesus met Peter, எப்பொழுது இயேசு பேதுருவை சந்தித்தாரோ, he had not even one single fish with him. அந்த நேரத்திலே அவன் ஒரு மீன் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. At that time, if Jesus had called him, அந்த நேரத்திலே இயேசு பேதுருவை அழைத்தார். it was little easier. அது ஒரு சுலபமாய் இருந்தது But அவனுக்கு. before calling him, ஆனால் அவனை அழைப்பதற்கு முன்பதாக boat full of fishes, இப்போது படகு மீனினால் நிரம்பி இருக்கிறது. everything he blessed him. எல்லாம் அவனுக்கு தேவையானதை ஆசீர்வதித்தார். Then he said, leave everything and follow me. இப்பொழுது அவனை ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்று என்று சொல்லி. I always ask Jesus, நான் எப்பொழுதும் இயேசுவுக்கு ஒரு கேள்வி கேட்கிறது உண்டு. why did you call him after giving the fishes? ஏன் அவனுக்கு மீனெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்த பிற்பாடு நீர் ஊழியத்துக்கு அவனை அழைத்தீர்? Amen. ஆமென். In the same way the Lord called me when I was doing very well in my business. நான் என்னுடைய வியாபாரத்திலே கூட நன்றாய் சம்பாதிக்கின்ற அந்த நேரத்திலே கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு என்று அழைத்தார். I was afraid. நான் அதை குறித்து பயம் இருந்தது எனக்கு. Because I did not know much in the ministry. ஏனால் ஊழியத்தை குறித்து எனக்கு அதிகமாக ஒரு நாலேஜ் இல்லை. I come from a place called Bellary. நான் ஒரு பெல்லாரி என்ற ஒரு பட்டணத்திலிருந்து வந்தேன். Very small place. அது ஒரு சின்ன ஒரு ஊர் தான். And 35 years ago when I was into the ministry, நான் 35 வருஷத்துக்கு முன்பதாக நான் ஊழியத்துக்கு வருகிற அந்த ஆரம்ப நாட்களிலே there were maybe 1 or 2 born again churches in my town. அந்த பட்டணத்திலே 1-2 ஆவிக்குரிய சபைகள் இருந்தது, அவ்வளவுதான். And that is what was there. அதுதான் அந்த நேரத்தில் இருந்தது. So I thought I cannot do it. நான் நினைத்தேன் என்னால ஊழியம் செய்ய முடியாது. Especially young people hear me. நீங்க இங்க இருக்கிற வாலிபர்கள் கேளுங்கள். I was uneducated. நான் அந்த அளவுக்கு படிப்பு இல்லை. I will share my testimony in these 3 days. இந்த 3 நாட்களிலே இடையிலே செய்தி நேரத்திலே என்னுடைய சாட்சியை நான் கொஞ்சமாய் சொல்லுகிறேன். My qualification is only SSLC. என்னுடைய படிப்பினுடைய தகுதி நான் 10வது தான் படித்தேன். And I don't have a Bible college degree. அப்புறம் நான் வேதாகம கல்லூரிக்கு சென்று எனக்கு எந்த பட்டமும் இல்லை. I don't have any Christian ministry experience. நான் கிறிஸ்தவ மினிஸ்ட்ரியில இருந்த அனுபவமும் எனக்கு கிடையாது. I said, God, I will not come. நான் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே நான் வரப்போவதில்லை. But then the Lord spoke to me. ஆனால் ஆண்டவர் எனக்கு திரும்பவும் சொன்னார், It is not what you can do, it is what I can do through you. நான் உன்னை அழைக்கிறேன், நீ என்ன செய்ய போகிறாய் அல்ல, நான் உன் மூலமா என்ன செய்ய போகிறேன் என்பது முக்கியம். You need to be available. நீ அதற்காக உன்னை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும். You need to believe what I tell you. நான் சொல்லுகிறதை நீ விசுவாசிக்க வேண்டும். You need to follow me. நீ அதை பின்பற்ற வேண்டும். So I said yes to God. நான் உடனே ஆண்டவரே சரி என்று ஒத்துக்கொண்டேன். 35 years ago, 1990, as a 22-year-old young man, I gave up everything to follow and serve Jesus Christ. 1990 நான் ஒரு 22 வயது வாலிபனாக இருக்கும்போது ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு முழு நேர ஊழியத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். I did face a lot of persecution for my faith. நான் என்னுடைய நம்பிக்கையில கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது நிமித்தம் अनेक உபத்திரவத்துக்கு உள்ளானேன். So when I stepped into the ministry, நான் அதிலும் நான் ஊழியத்திற்கு நான் அடியெடுத்து வைக்கும் பொழுது persecution was so much in my home and elsewhere. ஆமென். என்னுடைய குடும்பத்திலிருந்து முக்கியமா என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு மிகவும் உபத்திரவம் அதிகமாக இருந்தது. I literally ran out of my house with only my clothes in the middle of the night.
அந்த ஒரு நாள் ராத்திரியில் அந்த உபத்திரவத்தினுடைய உச்சகட்டமாக இருந்த நேரத்தில் நான் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோடு கூட வீட்டுக்கு தெரியாமல் நான் ஓடி போனேன். I did not have 1 rupee in my pocket. அந்த நேரத்தில் சூழ்நிலையில் எனக்கு 1 ரூபாய் கூட என்னுடைய பாக்கெட்டில் இல்லை. I told God, நான் தேவனிடத்தில் சொன்னேன், I have so much of money here in my house, என்னுடைய வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது, but I am stepping out to serve you. ஆனால் ஆண்டவரே நான் அடியெடுத்து வைக்கிறேன் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக. The one who calls, யார் என்னை அழைத்திருக்கிறாரோ he is able to provide. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். So I gave up everything for serving Jesus Christ. ஆமென். எல்லாவற்றையும் நான் விட்டு, எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாய் ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்திடுவார் என்று சொல்லி ஊழியத்துக்கு நான் வந்தேன். When I stepped out into the ministry, நான் ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு I did not know where I will sleep. நான் எங்க படுக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது. I didn't know where I will eat my food. எங்கே என்னுடைய உணவு என்று இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. In those days there was no church in Bellary for me to go to the pastor and say, Pastor, I want to stay with you. அந்த நாட்களில் அந்த பட்டணத்தில் அதிகமாய் ஆவிக்குரிய சபைகள் இல்லை. ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் நான் எங்கே போவேன், ஆண்டவரே பாஸ்டர் நான் உங்க சபையில தங்கலாமா சாப்பிடலாமான்னு கேட்கறதுக்கு எந்த சபையும் கிடையாது. But fast forward now 35 years later. ஆமென். ஆனால் 35 வருடம் கடந்த பிற்பாடு இந்த நாட்களிலே God has used me in different nations of the world. ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் அநேக தேசங்களிலே கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். I am a church planting missionary. நான் சபை ஸ்தாபிக்கிற ஊழிய ஸ்தாபகராக இருக்கிறேன். We were in Tanzania. Only this morning I received the testimony report. ஆமென். இன்றைக்கு காலையிலே தான்சானியா, ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு செய்தியை கேட்டேன். We had gone 7 months back for a church planting training. 7 மாதத்துக்கு முன்பதாக சபை ஸ்தாபித்தல் ஊழியத்தை குறித்து ஒரு பயிற்சி முகாமுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். Today they sent me a report. இன்றைக்கு அவர்கள் ஒரு ரிப்போர்ட் அனுப்பினார்கள். In 7 months 315 new churches are planted. 7 மாதத்துக்குள்ளாக நாங்கள் பயிற்சி கொடுத்து வந்த பிறகு 7 மாதங்களுக்குள்ளாக 350 சபைகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஹalleluya. கை தட்டினா நல்லா தட்டுங்க. ஸ்தோத்திரம். Amen. ஆமென். And these churches are zero foreign funding. ஆனால் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபைகள் வெளிநாட்டினுடைய எந்த உதவி இல்லாதபடிக்கு சொந்தமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. I don't give them even 1 rupee. ஆனால் நான் அவர்களுக்கு எந்த பண உதவியும் செய்வதில்லை. We give them the word of God. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் சொல்வோம். Hallelujah. ஹalleluya. I live in Dubai now. ஆனால் நான் இப்பொழுது துபாய் பட்டண தேசத்தில் இருக்கிறேன். But we began our missions, our foreign missions, when I was living as a pastor in Bellary. ஆனால் இந்த வெளிநாட்டு ஊழியம் என்பது நாங்கள் இப்பொழுது துபாயில் இருக்கிறது செய்கிறது அல்ல. இதை ஆரம்பிக்கும் போது நான் பெல்லாரியிலே ஒரு சின்ன பட்டணத்திலே ஒரு சிறிய சபையாய் நடத்தி கொண்டிருக்கும் போதே ஆரம்பித்தோம். ஆமென். புரிஞ்சவரெல்லாம் கொஞ்சம் ஜோரா ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்புறவரெல்லாம் ஜோரா ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். We began our international church planting ministry while I was living in Bellary. நோடுங்க பாருங்க, இந்த வெளிநாட்டு ஊழியம் என்பது நாங்கள் துபாயில் இருந்து இப்படி செய்கிறது அல்ல. நாங்கள் பெல்லாரியிலே சின்ன சபையாய் இருக்கும் போதே இந்த வெளிநாட்டு ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஆமென். If it is possible there, ஒருவேளை அந்த நாட்களிலே அது செய்யக்கூடுமானால், it is possible here. அந்த நாட்களில் எங்களால் முடிந்திருக்கும் என்றால் இந்த நாளிலே உங்களால் அது முடியும். விசுவாசிக்கிறவர் மாற்றும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். Your eyes are going to open. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. ஆமென். ஆமென். Your life is going to change. உங்களுடைய வாழ்க்கை மாற போகிறது. ஆமென். Your ministry is going to change. உங்களுடைய ஊழியம் மாற போகிறது. ஆமென். ஆமென். Today we have planted hundreds and thousands of indigenous churches in the nations of the world. உலகமெங்கும் நாங்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். Everything began with Bellary. எல்லாம் அந்த பெல்லாரி என்கிற அந்த சின்ன பட்டணத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான். Amen. ஆமென். So this 3 days, இந்த வருகிற இந்த 3 நாட்கள்
Please don't miss anything. நீங்கள் எந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கூட்டத்தை மிஸ் பண்ணாதிருங்கள். இப்படி பக்கத்து வேற இப்படி தள்ளி சொல்லும், இது உங்களுக்கு தான் சொன்னதுன்னு. நீங்க பக்கத்தில் இருக்கவங்களை தொட்டு தள்ளி சொல்லுங்க, இது உங்களுக்கு தான் சொல்லி. மிஸ் பண்ணாதீங்க, கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாதீங்க, இது எனக்கு இல்லை இது உனக்குன்னு சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, இது எனக்கு இல்லை உனக்குன்னு சொல்லுங்க. ஏன் கேளுங்க, ஏன் கேளுங்க, ஏன்னா நான் மிஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் மிஸ் பண்ண போறது இல்லை. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கங்க. ஆமென், ஆமென். I will share a lot of testimony stories along with the word of God. தேவனுடைய செய்தியின் மத்தியிலே இடையிலே நான் வந்து நடந்த காரியங்களும் சாட்சிகளும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Today, glory to God, by the grace of God, I am an international missions church planting leader. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நான் இன்றைக்கு சர்வதேச சபை ஸ்தாபித்தல் ஊழியத்திலே கர்த்தர் உன்னத ஸ்தானத்திலே இன்றைக்கு வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். I am not educated. நான் அந்த ஸ்தானத்துக்கு இருப்பதற்கு எந்த படிப்பும் எனக்கு இல்லை. No Bible college degree. எந்த வேதாகம கல்லூரியுடைய பட்டமும் எனக்கு இல்லை. All through the grace and the word of the Almighty God. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான். Amen. Amen. So this morning Pastor Raju was ministering to you at 5 o'clock in the morning prayer. ஆமென். காலையிலே 5 மணி ஜெபத்திலே பாஸ்டர் ராஜு அவர்கள் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். I want to just continue what he was sharing and then we will be together for the next 3 days. ஆமென். அவர் என்ன சொன்னாரோ அதிலிருந்து தொடர்ந்து நான் இந்த 3 நாட்கள் தேவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். I always say one of the blessings of Tamil Nadu is that this state is a praying nation, praying state. நான் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஒத்துக்கொண்டு நான் சொல்லுகிறது ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு ஜெபத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு பட்டணமாய் ஒரு ஸ்டேட்டாய் இருக்கிறது. So but still I want to talk to you about prayer. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் நான் ஜெபத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். You know, please hear me carefully. ஆனால் தேவனுடைய செய்தியை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். Just for us to bring the focus back why I'm talking about prayer, we will read 1 Timothy chapter 2 verse 1 and 2. ஆமென். 1 தீமோத்தேயு 2 1வது வசனம் 2வது வசனம். Amen. ஆமென். This is a very often quoted verse. ஆமென். இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். Paul is teaching Timothy how to do the ministry. பவுல் வந்து அப்போஸ்தலர் பவுல் வந்து ஆமென் தீமோத்தேயுக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். Let us read it in English first if you want and then we will read in Tamil. நான் 3 எண்ணறேன் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். Okay? 3 2 1. நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதி உள்ள ஜீவன பண்ணும்படிக்கு ராஜாக்களாகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். Amen. ஆமென். எல்லாரும் ஆமென். ஆமென். Now please hear me very carefully. ஆமென். தேவனுடைய செய்தியை கவனமாய் கேளுங்கள். You know, this is a very very familiar scripture especially for praying people. ஆமென். ஜெபிக்கிற விசுவாசிகளுக்கு இந்த வசனம் ஒன்று புதிதானது அல்ல, எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வசனம் தான். In fact, if you will read the 3rd verse, நீங்கள் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது it says if you do the first 2 verses, நீங்கள் முதலாவது சொல்லப்பட்ட 2 வசனங்களின் பிரகாரம் நீங்கள் செய்யும் பொழுது that is very pleasing and acceptable to God. அது தேவனுக்கு மெச்சுகையாகவும் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. Amen. ஆமென். Now look at me for a minute. என்னை பாருங்கள். When you read it in the Tamil Bible, so also in many other vernacular languages. ஆமென். இந்த தமிழ் பாஷையில நாம் படிப்பது போல வேற பாஷைகள் நாம் படிக்கும் பொழுது there is a little misunderstanding in how it is actually translated. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு என்று சொல்லுகிறது ஒரு சில விஷயங்கள் அங்கு மாற்றப்பட்டிருக்கிறது. If I will read it in English I will just say what I tell. It says, therefore I encourage you first of all
supplication, prayer, intercession, giving of thanks be made for all men. ஆமென். முதலாவது ஆமென் சொல்லுகிற புத்தி என்னவெனில் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். முதலாவது. When you read the second verse, இரண்டாவது வார்த்தையை படிக்கும் பொழுது it says pray for kings and the leaders. அங்க சொல்லுகிறது அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்ன பாருங்க, பைபிள் படிக்காதீங்க. ஆமென். என்னை பாருங்கள். If the கேக்குற டைம் இது, right? ஆமென். இப்பொழுது கேட்கிற நேரம். Okay. And many people have misunderstood this. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அநேகர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். They think Bible is saying, Paul is saying, first of all pray for the kings and the leaders. ஆனா பவுல் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய தலைவர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் என்று நினைக்கிறார்கள். They think he's telling first should be prayer for them. அவன் முதலாவது அவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். That is not what Paul is saying. ஆனால் அது நிஜமான அர்த்தம் அல்ல. But what Paul is saying is, ஆனால் இந்த வசனம் மூலமாய் பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்? in simple English is saying, first of all pray. முதலாவது ஜெபியுங்கள். அப்படினா நீங்க என்னவனாலும் பண்ணுங்க, எல்லாத்தோடையும் முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். That means he's not teaching you on prayer. ஆனால் ஜெபத்தை குறித்து அவர் ஏனோ உங்களுக்கு போதிக்கவில்லை. அவர் he is teaching you the priority of prayer. அவர் ஜெபத்தை குறித்து முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை அங்க சொல்லுகிறார். ஆமென். Amen. ஆமென். Everybody please say after me. நான் சொன்ன பிற்பாடு நீங்களும் சொல்லுங்கள். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஆமென். First of all pray. First of all pray. First of all pray. தமிழ்ல எல்லாவற்றுக்கும் முதலாவது ஜெபியுங்கள். ஆமென். இது தமிழ்நாட்டுல சொல்ல வேண்டாம். Because you are a praying state. ஏனென்றால் நீ தமிழ்நாட்டில் ஜெபத்தை குறித்து சொல்லி தர தேவையில்லை. ஏனால் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு தேசமாக இருக்கிறீர்கள். The question is not are you praying or no. ஆனால் நீ ஜெபிக்கிறாயா இல்லை என்பது இங்க பிரச்சனை அல்ல. The question is prayer your number one priority. ஏன் சொன்னா ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக அங்க இருக்கிறது. Amen. Amen. Maybe 200 years ago, 200 வருஷத்துக்கு முன்பதாக, if I want to go from here to my hotel, ஒருவேளை இங்க இருந்து நான் என்னுடைய ஹோட்டல் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னா, there will be a horse cart. அப்பொழுது வந்து இந்த குதிரை வண்டி தான் இருந்தது. Imagine there is a horse cart here. நீங்கள் ஒருவேளை யூகிச்சு கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த குதிரை வண்டி இருக்கிறது என்று சொல்லி. After 1 hour you call me, pastor, did you reach the hotel? I say no, I have not reached. நான் கடந்து போன பிறகு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எனக்கு ஒருவேளை போன் செய்து, பாஸ்டர் நீங்கள் சேர்ந்து விட்டீர்களா என்று கேட்டால் நான் சொல்வேன் இன்னும் சேரவில்லை என்று சொல்லுவேன். Did the horse run away? ஒருவேளை குதிரை ஓடி போச்சா? No, no, it is here. அது அங்க தான் இருக்கு. Did the cart break down? ஒருவேளை அந்த வண்டி ஏதாவது உடைந்து போய் இருக்கிறதா? No, no, it is also there. இல்ல, எல்லாமே சரியா இருக்கு. Did you not attach the horse and the cart? ஒருவேளை குதிரை அந்த வண்டியில பூட்டி வைக்கலையா? பூட்டி இருக்கு. Oh, it is attached. பூட்டி இருக்கு. Then what is the problem? இப்போ என்ன ப்ராப்ளம்? I said I don't know. எனக்கு தெரியல. Horse is there, குதிரை இருக்கு, cart is there, வண்டி இருக்கு, but it is not going ahead. ஆனால் அது முன்ன போகல. So when you come, நீங்க வரும்போது you see நீங்க பாக்குறீங்க the horse is behind and the cart is in the front. ஆனா குதிரை பின்னாடி இருக்கு, வண்டி முன்னாடி இருக்கு. இது குதிரைன்னா என்ன? That is your ஜபம். குதிரைனா என்ன? என்னதுக்கு அர்த்தம்? உங்களுடைய ஜெபம். அந்த வண்டினா என்ன? வண்டினா என்ன? your family, உங்க குடும்பம், your everything. உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாம். ஜபம் இருக்கா? ஜபம் இருக்கு. குதிரை இருக்கா? இருக்கு. ஆனா எங்க இருக்கு? எங்க இருக்கு? வண்டி பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கு. அதுக்கு தான் முன்ன போக மாட்டேங்கிறது. அதனால தான் அது முன்னாடி போகல. ஹalleluya. Hallelujah. Hallelujah. So now, any change personally, locally, globally begins with prayer. பாருங்க, எந்த ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஆமென், ஒருவேளை தனிப்பட்ட விதத்திலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், சபையிலேயா இருக்கட்டும், பட்டணத்திலேயா இருக்கட்டும், தேசங்கள்லையா இருக்கட்டும், அதனுடைய முதல் ஆரம்பம் அது ஜெபத்தின் மூலமாய்த்தான். Number 2, இரண்டாவது, any change locally and globally begins with you.
மற்ற எந்த ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும், ஆமென் சோத்திரம், பட்டணங்களில் இருக்கட்டும், தேசங்களில் இருக்கட்டும், அது ஆரம்பிக்கப்படுகிறது உங்கள் மூலமாய் மட்டும்தான், உங்களில் இருந்து மட்டும்தான். ஆமென். ஆமென். So as we have come here for this prayer, ஆமென், நான் இப்பொழுது ஜெபத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், as you are praying for this 21 days, நீங்கள் 21 நாட்களாக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். I want to talk to you what is the kind of prayer we should be praying. ஆனால் நாம் எந்த விதமான ஜெபத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Number 2, இரண்டாவது, why should we pray those prayers? ஏன் அப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? Number 3, மூன்றாவது, what happens when such prayers are prayed? நாம் அப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கும் போது என்ன மாற்றங்கள் வருகிறது, என்ன நடக்க ஆரம்பிக்கிறது? ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்கு தான். எனக்கு. Amen. I believe through this church God will do something big that you have never imagined. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு, இந்த சபையை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் பார்க்காத காரியங்கள், இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய ஆரம்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Amen. ஆமென். But I said it begins in prayer. ஆனால் இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்கள் நடப்பது எப்படி என்று சொன்னால் அது உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய். Amen. Amen. Now let us come to Psalm chapter 2. சங்கீதங்களின் புஸ்தகம் 2, சங்கீதங்களின் புஸ்தகம் 2, இரண்டாவது. I am feeling like Jesus Christ. நல்ல கடல் காத்துல நின்னு இங்க வசனம் சொல்லிட்டு இருக்கு. ஆமென். இயேசுவை போல நான் ஆமென் உணர்கிறேன் என்று சொன்னால் கடல் காற்றின் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். Amen. ஆமென். Let us read only the first part of the 8th verse. நாம் இந்த 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே முதல் பாகத்தை மட்டும் நாம் வாசிக்க போகிறோம். Now this is God speaking to David. தாவீது கிட்ட ஆண்டவர் இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். Now in my English Bible it says ask of me. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை என்னை கேளும். என்னை கேளும். எல்லாரும் ரொம்ப சத்தமா சொல்லுங்க, என்னை கேளும். வெரி குட், நீங்களாம் அமேசிங், ரைட்? இது என்னை கேளும்னு சொன்னது யாரு? என்னை கேளும் சொன்னது யாரு? கர்த்தர். யாருக்கு சொன்னா? தாவீதுக்கு சொன்னா. அது தாவீதுக்கு மட்டுமா நமக்குமா? நமக்கும். அப்படின்னா என்னை கேளும் என்ற அந்த வேர்டுக்கு இன்னொரு வேர்டு சொல்லலாமா? ஆமென். என்னை கேளும் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை நாம் அதோடு சேர்த்துக் கொள்ளலாமா? It is nothing but prayer. அது ஒன்றுமில்லை, அது ஜெபம்தான். ஆமென். ஆமென். அப்படின்னா என்னை கேளும், the lesson ask of me, that Bible study God himself is telling. ஆமென். அந்த என்னை கேளும் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை நாம் சேர்ப்போம் என்று சொன்னால் அது ஜெபத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஆமென். And who is teaching you on prayer here? ஆமென். இங்கே யார் ஜெபத்தை குறித்து யார் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? It is not the pastor. அது போதகர் அல்ல. It is not the senior pastor. இரிய பெரிய தலைமை போதகர் அல்ல. It is not a prophet or an apostle. ஆமென். அப்போஸ்தலர் அல்ல, தீர்க்கதரிசிகளும் அல்ல. God himself is teaching you to pray. தேவனே உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை அந்த இடத்திலே பார்க்கிறோம். Hallelujah. ஆமென். And God is saying ask. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன கேளு. எல்லாரும் ஆண்டவர் என்ன சொல்றாரு இப்போ? என்ன கேளும். என்ன சொல்றாரு? இன்னொரு வாட்டி சொல்ல, எனக்கு மலையாளம் வந்துட்டு இருக்கு. உரைக்க பறையா மலையாளம் அல்ல, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் இங்க வந்து உங்க சபையில நின்னு சொல்லிட்டு இருக்கா, அம்மா என்ன கேளு, அப்பா என்ன கேளு, மகனே என்ன கேளு. நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட கஷ்டத்துல அதுல இதுல, ஆண்டவர் இப்படி தட்டி சொல்ற என்ன கேளு.
ஆமென் ஆமென் Hallelujah. ஹalleluya. If you ask like blind Bartimaeus for a need, he will supply your need. ஆமென். அந்த பத்துமேயை கூப்பிட்டது போல நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் தேவைகளை அந்த இடத்திலே சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். God said ask. ஆண்டவர் சொன்னார் கேளு. What did Bartimaeus ask? பர்த்திமேயா என்ன கேட்டான்? My blind eye to see. ஓ, என் கண் திறக்கப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya. Whatever you ask, God will give you. ஏனெல்லாம் நீங்க ஜெபத்திலே கேட்கிறீங்களோ கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Jesus said. அவர் சொன்னார். Jesus said. இயேசு சொன்னார். Ask, it will be given. கேளுங்கள் கொடுக்கப்படும். You don't have because you are not asking. நீங்க கேட்க தெரியல அதனால நீங்க கேட்கல. நீங்க கேட்கல அதுக்கு தான் உங்களுக்கு இல்ல. ஆமென். நீங்க கேட்காதனால உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. Simple. Why do I not have? ஆமென். ஏன் எனக்கு இல்ல? Because I did not ask. நான் கேட்கல. Jesus said ask and it will be given. இயேசு சொன்னார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். In Psalm 2. ஆமென். சங்கீதம் 2. The Father is telling ask I will give. பிதாவும் சொல்லுகிறார் கேளுங்கள் என்னை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. Bartimaeus asked. பர்த்திமேயு கேட்டான். He got. அவனுக்கு கொடுக்கப்பட்டது. So what is God telling you today? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? Ask. கேளுங்கள். Ask. கேளுங்கள். 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 இது is the word of God for you. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு நேரடியாய் பேசிக் கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் நீங்கள் என்னை கேளுங்கள். என்னை கேளுங்கள். Why is he telling you to ask? ஏன் உங்களை பார்த்து ஆண்டவர் என்னை கேள் என்று சொல்லுகிறார்? Because Jesus said இயேசு சொன்னார் whoever ask will receive. யாரெல்லாம் கேட்கிறவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். Amen. ஆமென். That is why he is saying ask. அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார் கேள் என்னிடத்தில் கேள் என்று சொல்லி. Touch somebody and say ask. பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க கேள். கேளுங்கள். 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 Now look at me. பாருங்க இங்க கவனிங்க. இப்போ கேளுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா ரொம்ப டேஞ்சர். கேளுங்கள் என்று சொல்லி அதை சொல்லிட்டு அப்படியே விட்டா ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா நம்ம என்ன கேட்போம் நமக்கு தகுந்தபடி நம்ம கேட்போம். ஏன் சொன்னா நமக்கு என்ன அறிவு இருக்கிறதோ நமக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ நம்ம சக்தி கேட்ட மாதிரி தான் கேட்போம். நம்மளுடைய கேள் is based on need. கேளுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன கேட்பேன்னு சொன்னா நமக்கு அந்த சூழ்நிலை என்ன தேவை இருக்கோ அதை தான் மட்டும்தான் நம்ம கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு கேளுன்னா எனக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். ஆண்டவர் சரி கேளுன்னு சொன்னா என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும். அது தப்பா? தப்பா? தப்பே கிடையாது. தப்பு இல்ல. இப்ப ஆண்டவர் கேளுன்னு சொன்னா நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவர் கேளுன்னு சொன்னா இப்ப நம்ம என்ன கேட்போம்? 2 வீலர் இருக்கு ஒரு 4 வீலர் தப்பா? இப்ப பைக் இருக்கு ஆண்டவரே ஒரு கார் கொடுங்கன்னு சொல்றது அது தப்பா? தப்பே கிடையாது. தப்பே கிடையாது. ஆமென். ஆமென். அப்புறமா பாஸ்டர்ஸ் கிட்ட போய் கேள் அப்படின்னா என்ன கேட்பா? பாஸ்டர் கிட்ட போயிட்டு நீங்க பாஸ்டர் நீங்க கேளுங்க எதுனா அப்படின்னு சொன்னா பாஸ்டர் என்ன கேட்பாங்க? ஒரு லேண்ட் சர்ச்சுக்கு வேணும். எனக்கு நல்ல ஒரு லேண்ட் வேணும், இடம் வேணும். அது லேண்ட் கொடுத்தாட்டு பில்டிங் வேணும். இடம் கொடுத்துட்டு ஆண்டவரே ஒரு நல்ல சபை கட்டடம் வேணும், எனக்கு ஆர்ஃபனேஜ் வேணும், ஒரு ஆர்ஃபனேஜ் வேணும், அநாத ஆசிரமம் வேணும். All this கேள் 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 is based on need. ஆமா கேளுங்க கேளுங்க என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நம்முடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சில பேர் கோவம் வருது, தேவை மேல தானே நம்ம கேட்போம், வேற விட்டு என்னத்தை கேட்கறது? சில பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டு கோவம் வருது, தேவை இருக்கிறதுனால தானே நான் கேட்கிறேன், இதை விட்டு நான் வேற என்ன கேட்க சொல்றேன்? Generally our asking is based on our need. எல்லாரும் புரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால் கேள் என்று சொன்னால் நமக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அதை தான் நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். Second category, இரண்டாவது குரூப், our asking is based on our problems. ஆமென். நம்ம இரண்டாவது கேள் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகளும் நெருக்கங்களும் குறித்து நாம் கேட்கிறோம். Problems. ஆமென். கஷ்டங்கள். Simple word. ஏன் சுத்தி வெட்ட வர நீங்க அப்படி எல்லாரும் சொல்லுங்க கஷ்டங்கள். கஷ்டங்கள் என்ன கஷ்டமோ அது மேல தான் நம்ம ஆஸ்கிங் இருக்கு. ஆமென். அந்த நேரத்துல எந்த கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை பொறுத்து தான் நம்ம ஆண்டவர்ட்ட கேக்குறோம். If there is a wife troubled by a husband, ஆமென். பாருங்க ஒரு கணவன் மூலமா மனைவிக்கு கஷ்டம் இருக்குன்னு வெச்சுங்க, what she will ask? அந்த அப்படிப்பட்ட மனைவி என்ன கேட்பாங்க? இவனை கொல்லும்,
either change him or take him. ஆண்டவரே அவனை மாற்றுங்க இல்லை எடுத்துக்கொள்ளுங்க. ஏமா இப்படின்னா உனக்கு என்னடி புரிய போறது என் கஷ்டத்தை she may say. ஒருவேளை அந்த அம்மாவை கேட்ட ஏமா இப்படி ஜெபம் பண்ற அப்படின்னு கேட்ட உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டம். So our asking is based on our problem. ஆமென். நம்மளுடைய கஷ்டங்கள் மேல் தான் நாம் கேட்கிற விஷயங்களும் இருக்கிறது. Amen. ஆமென். Hannah prayed for a child. Why? அவ ஹன்னாள் குழந்தைக்காக ஜெபம் பண்ணினாள். எதற்காக? ஏன்னா need, ஏன்னா அங்க தேவை இருக்கிறது. became a problem. அது அந்த தேவை அவளுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கிறது. Amen. ஆமென். The third category, மூன்றாவது, our asking is based on who you think you are. ஆமென். நாம என்னவா இருக்கிறோமோ அதை வைத்து தான் நாம் கேட்கிற காரியங்களும் இருக்கிறது. Very important, please hear me. ஆமென். புரிகிறதா உங்களுக்கு? நாம் என்னவா இருக்கிறோமோ அதை வைத்து தான் நாம் கேட்கிற காரியங்களும் இருக்கிறது. Suppose there is a very rich man ஒரு பெரிய பணக்காரன், and he has a driver. அவனுக்கு ஒரு டிரைவர் இருக்கிறார். They go to a hotel. அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க. So the master is eating. ஆமென். எஜமான் அங்க சாப்பிடுகிறார். The driver is there. டிரைவர் அங்க இருக்கிறார். The master will ask, என்னடா சாப்பிடுற? எஜமான் கேட்பா, என்ன சாப்பிடுற நீ? ஐயா நீங்களே தான் சொல்லிடுங்க. ஐயா நீங்களே எதுனா சொல்லுங்க. Right? His friend may say, அவருடைய சிநேகிதன் சொல்லுகிறார், ஏண்டா என்னடான்னு சொல்ற, சொல்லு வாயை திறந்து. ஆமா, ஏன் நீ எதனா சொல்லுங்க, எதனா கொடுங்க, நீங்களே சொல்லுங்க, நீ ஏன் சொல்ற? வாயை திறந்து உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. இருக்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணு. நீ மனசுல வர்றதெல்லாம் சொல்லு, ஆர்டர் பண்ணு. அப்படி சொல்லாதடா, அவ எஜமானா, நான் ஒரு சாதாரண டிரைவர். அப்படியெல்லாம் கேட்க முடியாதுப்பா, நான் ஒரு வேலைக்காரன், நான் டிரைவரு, அவர் எங்க எஜமானனு, நான் அப்படியெல்லாம் கேட்க முடியாதுன்னு அவனுடைய தகுதியை வைத்து அவனுடைய கேட்கிற காரியங்கள் இருக்கிறது. மனசிலாயோ? When you think you are nothing, நீங்கள் நான் ஒன்றுமில்லை, தகுதியற்றவன் என்று உங்களை குறித்து நீங்களே கீழாக நினைப்பீர்கள் என்று சொன்னால், நம்ம கேள்வி எல்லாம் பிச்சைக்காரன் கேள்வியா ஆயிடும். அப்படி நினைக்கிறவங்க கேட்கிற கேள்விகள்லாம் கேட்கிறதெல்லாம் பிச்சைக்காரத்தனமா இருக்கும். பிச்சைக்காரன் எப்படி பிச்சை எடுப்பான்? நல்லா கேக்குறீங்களே. உள்ள இருக்கிறத குடுன்னு சொல்லுவானா, இருக்கிறதோ ஏதோ ஒன்று குடுமான்னு தான் சொல்லுவான். ஆமென். அம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் என்ன விசேஷமா இருக்கு அதை குடுன்னு கேட்பானா, இல்லை ஏன்னா மிச்சம் மீதி இருந்தா கொடுங்கம்மான்னு கேட்பான். பிச்சைக்காரன் வந்தப்போ வீட்டுக்கு உன் தகுதிப்படி குடுன்னு கேட்க மாட்டான். நான் பிச்சைக்காரன், என் தகுதிப்படி ராத்திரி இது மிஞ்சினதோ ஏதோ ஒன்று கொடுங்கிறான். ஏன்னா அவனோட கேள்வி வீட்டு எஜமான மேல டிபெண்ட் இல்ல, அவன் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். அந்த பிச்சைக்காரன், புரிஞ்சதில்லை உங்களுக்கு தமிழ்? ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பிச்சைக்காரனுடைய கேள்வி எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவன் அந்த வீட்டுடைய எஜமான் தகுதியை வைத்து அவன் கேள்வி கேட்கவில்லை, அவன் தேவைகளை கேட்கவில்லை, அவனுடைய தகுதியை வைத்து தான் அந்த எஜமானிடத்திலே, ஆமென், எனக்கு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறான். அவனுடைய தகுதியை வைத்து தான் அவன் கேட்கிறான். சண்டே மத்தியானம், அம்மா நீ பிரியாணி செஞ்சுருக்கணும், அதை கொஞ்சம் உங்கள் கணவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சுட சுட போடுறியா அம்மா, ஏதான் பிச்சைக்காரன் கேட்பானா? சண்டே மத்தியானம் போயிட்டு ஒரு வீட்டில், அம்மா நீங்கள் சுட சுட வச்சிருக்கிற அந்த பிரியாணி உங்கள் கணவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எந்த பிச்சைக்காரனும் கேட்பானா? என்ன கேட்பான்? அம்மா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சுட பிரியாணி, நீங்கள் பணக்காரா, எனக்கு ராத்திரி மிஞ்சின கஞ்சி போட்டால் போகிறோம். நான் ஏன்? அவன் பிச்சைக்காரன், அவன் டிசைடு பண்ணிட்டான். ஏன்னா அவன் பிச்சைக்காரன், என் தகுதி இவ்வளவுதான் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு அந்த வீட்டில் போய் நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க, என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி மிச்சம் மீதி பழைய சோறு எனக்கு கொடுங்கன்னு தான் கேட்பான். அந்த பிச்சைக்கார புத்தி போலன்னா சபையிலையும் பிரேயர் எல்லாம் பிச்சைக்கார பிரேயராக தான் இருக்கும். அந்த பிச்சைக்கார புத்தி போகலன்னு சொன்னால் நம்ம ஜபங்கள் எல்லாம் பிச்சைக்கார புத்தி மாதிரி தான் இருக்கும். சோத்திரம். ஒரு மாதிரி பார்க்குறீங்க. I will show it to you from the Bible. நான் அதை வேத வசனத்தை ஆதாரோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Psalm 2 verse 8. ஆமென். சங்கீதம் 2:8. What did God say? அங்க தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னை கேளும். சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. நான் 3 எண்ணறேன், நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றாரு கர்த்தர்? என்ன கேளும். இன்னொரு சொல்லுங்க, என்ன சொல்றார்? கேளும். வெரி குட். Your asking should not only be based on your need or problem. பாருங்க, நீங்க கேட்கிற காரியங்கள் ஆமென் உங்களுடைய தகுதிக்கேற்றபடி அல்ல, இல்ல உங்களுடைய கஷ்டத்துக்கேற்றால் போட அல்ல, மாத்திரம் இருக்க கூடாது. அது மாத்திரம் இருக்க கூடாது. ஆனா கஷ்டம் வந்தப்ப கேளுங்கள். கஷ்டம் வந்தா கேளுங்க, ஆனா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்க கூடாது. ஆமென். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது, don't ask based on who you are. ஆமென். நீங்கள் என்ன சூழ்நிலைக்கிறீர்கள், நீங்கள் என்ன தகுதியில் இருக்கிறீர்கள் என்று அந்த ஆதாரத்தில் நீங்கள் கேட்காதீர்கள். Not soon, not the situation. ஆமென். Who you are. ஆமென். நீங்க என்னவா இருக்கீங்க அதை வச்சு நீங்க கேட்காதீங்க. அப்படி என்ன வருது क्वेश्चन, நான் யார்? இப்போ அந்த அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது, நான் யார்? நான் யார்? எல்லாரும் கேளுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் யார்? நல்லா கேக்குறீங்க. If you don't know who you are, நீங்க யாருன்னு உங்களுக்கு சரியா உங்களுக்கே தெரியலன்னு சொன்னா, you may be in prayer but you will be asking wrong things. நீங்க ஜெபிக்கிறீங்க ஆனா சரியான விதத்துல நீங்க ஜெபிக்கல. You may be asking but you may not be asking the correct things. ஆமென். நீங்க கேக்குறீங்க ஆனா சரியான விஷயத்தை நீங்க கேட்கல. Because this is based on who you are. இது எதில் ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் வரைக்கும் உங்களுடைய ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கும். Amen. ஆமென். So to understand verse 8 you need to understand verse 7. ஆமென். நீங்கள் 8வது வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது 7வது வசனத்தை நீங்கள் நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். Let us read verse 7. ஆமென். 7வது வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஆமென். ஆமென். இது தாவீதுக்கு மட்டுமா? இது தாவீதுக்கு மட்டுமா? இல்ல. இல்ல. இது this is a messianic psalm. ஆமென். இது ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்கதரிசனமான ஒரு வசனம். Is it only to him? அது அவருக்கு மட்டும்தானா? இல்ல. இல்ல. இது எனக்கும். இது எனக்கும். ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இது எனக்கும். எல்லாரும் சொல்லுங்க, இது எனக்கும். எனக்கு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இது எனக்கு. இது எனக்கு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இது எனக்கு. ஆமென். What is God telling you? ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களோடு? You are my child. நீங்கள் என்னுடைய குமாரர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். Hallelujah. Hallelujah. Father Berkman wrote a song many years ago, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். ஆமென். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடினார், நான் இயேசுவின் பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. Who is reminding you this? யார் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள்? God himself is reminding. தேவனே உங்களுக்கு இந்த நாளிலே ஞாபகப்படுத்துகிறார், நீ என்னுடைய பிள்ளை. Hallelujah. Hallelujah. But he is reminding you before teaching you on prayer. ஆனால் ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு முதல் அவர் சொல்ல விரும்புகிற காரியம், உங்களை குறித்து சொல்ல வேண்டிய காரியம், நீ என்னுடைய பிள்ளை. And then he is saying, ask of me. என்னுடைய பிள்ளை என்று சொல்லி பிற்பாடு தான் சொல்லுகிறார், நீ என்னை கேள். That means when you are coming for prayer, நீ ஜெபத்துக்கு வரும் பொழுது you are not coming like a beggar. நீ பிச்சைக்காரனை போல வரல. You are not coming as a Gentile. நீ யாரோ அந்நியனை போல வரவில்லை. You are coming as my son. நீ என்னுடைய மகனாக மகளாக வருகிறாய். Hallelujah. Hallelujah. Amen. Amen. A beggar will never come and sit on my dining table. ஒரு பிச்சைக்காரன் என்னுடைய வீட்டிலே டைனிங் டேபிள்ல உட்கார முடியாது. But my son will come straight. ஆனால் என்னுடைய மகன் எந்த ஒரு கூச்சம் இல்லாதபடிக்கு என்னுடைய டைனிங் டேபிளில் எனக்கு முன்பாக வந்து உட்காருகிற அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Why? ஏன்? Because he is my son. ஏனென்றால் அவன் என்னுடைய மகன். And you are God's child. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். Hallelujah. Hallelujah. Before you ask, நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக, number one, not only you need to know
who God is, முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தேவன் எப்படிப்பட்டவர். not only you need to know who God is, நீங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று மாத்திரம் தெரிந்து கொள்வதோடு முடியவில்லை, you need to know who you are. அது மட்டுமல்ல, தேவன் யார் என்று நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இரண்டாவது நீங்கள் யார் அவருக்கு என்று தெரிய வேண்டும். Amen. ஆமென். Hear me very carefully. ஆமென். கவனமாய் கேளுங்கள். God himself is saying, you are my child and therefore ask of me. ஆமென். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய குமாரன் ஆதலால் என்னை கேள் என்று சொல்லி தேவனே உங்களுக்கு சொல்லுகிறார். All your asking, all your prayer is based on your identity that you are the child of the Almighty God. கேட்கிற காரியங்களும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களும் எல்லாம் எதிர்மேல ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் தேவன் யார் என்று தெரிந்து கொண்டு அந்த தேவனுக்கு நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும்போது நீங்கள் கேட்கிற காரியங்கள் அதன் மேல் சார்ந்திருக்கிறது. Amen. கேட்கிற விதங்கள் அதன் மேல் சார்ந்திருக்கிறது. Listen to many prayers Christians are praying. கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கவனித்து கேட்டு பாருங்கள். Oh God, please give me. ஆண்டவரே இரக்கம் காட்டும். It is like children asking parents for Christmas gift. ஆமென். சின்ன பிள்ளைங்க கிறிஸ்மஸ் gift கேக்குற மாதிரி. Appa saying no. தகப்பனார் சொல்றாரு இல்ல. Please Appa. ஐயா எப்படியாவது கொடுங்க எனக்கு. That Appa is not like this Appa. ஆமென். இந்த அப்பா போல அந்த அப்பா இல்ல. Hallelujah. Hallelujah. Number 2, listen to Christians prayer. ஆமென். விசுவாசிகளுடைய ஜெபத்தை கேட்டு பாருங்கள். It sounds very religious. அது ஒரு மதர் சம்பந்தப்பட்டமாய் இருக்கும். Very emotional. அது ஒரு அவங்களுடைய ஃபீலிங் சம்பந்தப்பட்டமாய் பேசுவாங்க. Oh yeah, we are mere worms. ஆமென். ஆண்டவரே நான் ஒரு புழு. I am an insect. ஆண்டவரே நான் ஒரு பூச்சி. நீங்க செய்யாம இருக்கலாம்னா கேட்டிருக்கல இந்த மாதிரி. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஜெபிக்காம இருக்கிறவங்களா இங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்டிருக்கீங்களா இல்லையா? நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி. ஐயோ கதறி கதறி அழுகிறோம். ஆண்டவரே கதறுகிறோம்ப்பா கதறுகிறோம்ப்பா. God is telling you, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ புழு அல்ல பூச்சி அல்ல, நீ என் மக. நீ ஜெபத்துக்கு முன்னாடி என்ன கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சிக்கோ. நீ பூச்சி அல்ல, நீ புழு அல்ல, நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி. வீட்டில் பிரியாணி இருந்தா பிச்சைக்காரன் பழைய சோறை கேட்பான், மகன் பிரியாணியை தான் திம்பான். ஆமென். வீட்டில் பிரியாணி இருந்தா மகன் பிரியாணியை தான் கேட்பான், பிச்சைக்காரன் பழைய சோத்தை தான் கேட்பான். நம்ம பிச்சைக்காரன் அல்ல, நாம பிச்சைக்காரன் அல்ல, நம்ம அனாதை அல்ல, நாம அனாதை அல்ல, ஆண்டவனோட பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இது ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கணும். நாம ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த விஷயத்தை நன்றாய் அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் யார்? நாம் யார்? இயேசுவின் பிள்ளை. நாம் இயேசுவின் பிள்ளைகள். நம்ம அப்பா யார்? நம்முடைய தகப்பனார் யார்? Amen. So when you go to his presence, அவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது, you go as a son. நான் மகனாய் மகளாய் போகிறேன். And when you ask, you don't ask it based on your desire or ability. ஆனால் நான் போய் என்னுடைய மகனாய் அவருடைய மகனாய் போய் நான் கேட்கிற காரியங்கள் என்னுடைய தேவைகளுக்கோ என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அல்ல. It is based on God's will and God's ability. ஆமென். அவருடைய தகுதிக்கும் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் தான் நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். Wow. ஆமென். Hear it again. இன்னொரு வாட்டி கேளுங்க. When you ask, நாம் கேட்கும்போது it should not be based only on your desire or problem. உங்களுடைய விருப்பத்துக்கோ இல்லை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை சார்ந்து மாத்திரம் கேட்கிறவர்களே அல்ல. It should not be based on your ability. அது உங்களுடைய தகுதிக்கேற்றால் போல இருக்கக்கூடாது. அதுவும் இருக்கக்கூடாது. It should be based on God's will. ஆமென். அது தேவ சித்தத்தில் மாத்திரம் இருக்க வேண்டும். And number 2, on God's ability. அது அவருக்கு தகுதிக்கேற்றபடியா இருக்க வேண்டும்.
ஆமென். தேவ சித்தத்தின்படியும் தேவனுடைய தகுதிக்கேற்றாற்படி தான் நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவ சித்தம், தேவ தகுதி. God's ability na தகுதியா? ஆமென். அவருடைய சாமர்த்தியம். ஆமென். எல்லாரும் என்னோட சொல்லுங்க. தெய்வ சித்தம், தெய்வ சாமர்த்தியம், தேவத்துடைய சாமர்த்தியம். ஆமென். ஆமென். Not based on my this thing. ஆமென். என்னுடைய விருப்பமும் அல்ல, என்னுடைய தகுதியும் அல்ல, என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்படுகிறது அல்ல, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய சாமர்த்தியத்தின்படி நான் கேட்கிறவனா இருக்க வேண்டும். ஆமென். புரியறவரெல்லாம் நல்ல ஆமென். புரிஞ்சவங்களாம் அல்லேலூயா ஆமென். Very good. One day a small 5-year-old boy went to a chocolate shop. ஆமென். ஒரு 5 வயது உள்ள ஒரு சின்ன பையன் ஒரு சாக்லேட் விக்கிற ஷாப்புக்கு போனான். He was standing and looking at the box of chocolates. ஆமென். அந்த சாக்லேட் பாக்ஸ்களை தூரமா நின்னு கை கட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். The owner was moved with compassion. ஆமென். அந்த கடை எஜமானன் அதை பார்த்து மனம் இறங்கினார். He said, "Come here." அவர் கூப்பிட்டா, தம்பி வா இங்கன்னு. Do you want the chocolate? உனக்கு சாக்லேட் வேண்டுமா? He said, "Yes." அவன் சொன்னா ஆமா. So he opened the bottle. அவர் அந்த பாட்டிலை திறந்தாரு. And he put it in front of him. ஆமென். அந்த பாட்டில் அவனுக்கு நேரா வச்சாரு. He said, "Take." அவர் சொன்னார், தம்பி கை விட்டு எடுத்துக்கோ. How much ever you can you take. உனக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ உன் கையை விட்டு எடுத்துக்கோ. The boy did not take. அவன் எடுக்கவே இல்லை. He was simply staring at that man. அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. The man said, "Take." அவர் சொல்றாரு, எடுத்துக்க, பரவாயில்ல, எடுத்துக்க, வெக்கப்படாத, எடுத்துக்க. He did not take. அவன் எடுக்கல. He said, "You don't want it?" உனக்கு வேண்டாமா? "No, I want it." ஏன் எனக்கு வேணும்? "Then take it." எடுத்துக்கோ. He did not take. இல்ல எடுக்கல. Then the man put his hand. கடைசியா அந்த கடை எஜமான அவர் கையை விட்டு with his big hand removed. அவருடைய பெரிய கை இருந்த சாக்லேட் எடுத்து Then the boy took all the chocolate. அந்த பையன் அந்த கையில இருந்த எல்லா சாக்லேட்டையும் வாங்கி கொண்டான். Then this man said, "Why you did not take?" அப்ப திருப்பி அவர் கேக்குறாரு, ஏன் நீ எடுத்துக்கல? He said, "Uncle, என் கை ரொம்ப சின்னது, உன் கை ரொம்ப பெருசு." ஆமென். அங்கிள், என் கை ரொம்ப சின்ன கை, கொஞ்சம் தான் வந்திருக்கும், உங்க கை பெரிய கை, அதனால நிறைய எனக்கு கிடைச்சது. Hallelujah. ஸ்தோத்திரம். Your prayer should be based on God's ability, not your ability. உங்க தகுதி கேட்டால் போல, உங்கள் சூழ்நிலை கேட்டால் போல, உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டால் போல உங்கள் ஜெபம் இருக்க கூடாது. உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய சாமர்த்தியத்தை கேட்டால் போல இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். நீங்கள்லாம் யார்? இயேசுவின் பிள்ளை. So when we go and ask him, நாம அவர்கிட்ட போய் கேட்கும்போது first உங்ககிட்ட பேசிக்கோங்க. நான் இயேசு பிள்ளை, நான் அனாதை அல்ல, நான் பிச்சைக்காரன் அல்ல, நான் புழு அல்ல, நான் பூச்சி இல்ல, நான் இயேசுவின் பிள்ளை, அவர் என்னோட அப்பா. நான் அப்பா கிட்ட போய் கேட்குறப்போ அப்பா லெவல்ல கேட்கணும், என் லெவல்ல கேட்டு தப்பு பண்ணவே கூடாது. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவரே உன்னை கேள் அப்படின்னு சொல்லி விடல, என்னத்தை கேட்கணும்னு கூட அவரே கத்து தரார். ஆமென். அவர் கேள் என்று மட்டும் சொல்லாமல், அவர் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்று கூட அவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன் கேட்கணும்? ஏன்னா அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் கொடுக்கிறவர். ஏன் கேட்கணும்? அவர் அப்பா, நான் பிள்ளை. அவருடைய என் தகப்பனார், நான் அவருடைய பிள்ளை. என்னத்தை கேட்கணும்? என்ன கேட்க வேண்டும்? நம்ம தகுதிக்கு மேல அல்ல, அவரோட. ஆமென். என்னுடைய தகுதிக்கு ஏற்பாடு அல்ல, அவருடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்றாற் போல அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்க வேண்டும். சோ 8வது வசனம் படிப்போம். ஆமென். இப்பொழுது 8வது வசனத்தை வாசியுங்கள். 2:8 சங்கீதம் 2:8. ஆமென். ஆமென். எல்லாரும் வாசிச்சல? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. படிச்சேலோ படிக்கலையோ ஆமென் சொல்லுங்க. படிச்சாலும் படிக்கலைனாலும் இன்னும் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சில பேர் பைபிளே எல்லாமே ஆமென் ஃபர்ஸ்டா சொல்லிட்டா. ஏன்னா பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் ஆமென் சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே, ஹியர் மீ. கேளுங்க. மறுபடியும் நான் 3 என்றேன். இப்போ ஏன் கேட்கணும்னு பார்த்தாச்சு, யாரு கேட்கணும்னு பார்த்தாச்சு, என்னத்தை கேட்கணும். ஆமென்.
இந்த வசனம் கேள், அது உங்களுக்கா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். நீங்க இயேசுவின் பிள்ளை, இது உங்களுக்கா? ஆமென். அப்படின்னா என்னத்தை கேட்கணும் அது கூட உங்களுக்கு தானே? ஆமென். சரி, என்னத்தை கேட்கணும்னு மறுபடியும் படிப்போம். பாஸ்டர் ராஜ் நீங்க படிங்க, எல்லாரும் இங்க கவனம் கொடுத்து பைபிளை பார்க்காதீங்க, நீங்க கேளுங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். ஜாதிகள்னா that word is nations in English, use that same word. ஆமென். ஜாதிகள் என்று சொன்னால் தேசங்கள் என்று சொல்லப்படுகிறது. சோ தேசங்கள்னு சொல்லி இப்ப படி. ஆமென். என்னை கேளும், அப்பொழுது தேசங்களை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்படின்னா என்னத்தை கேட்கணும் ஜபத்துல? ஜபத்துல என்னத்தை கேட்க வேண்டும்? நாம அப்பா லெவல்ல கேட்டா தேசங்களை கொடுன்னு கேட்கணும். நம்ம லெவல்ல கேட்டா ஒரு குடிசை, ஒரு ஃப்ளோரு, ஒரு டைலு, ஒரு இதுன்னு நம்ம லெவல்ல. குட்டி கை, அந்த கை வேணுமா? குட்டி கை வேணுமா? சின்ன கை வேணுமா? பெரிய கையிலிருந்து ஆசீர்வாதம் வேணுமா? அந்த கை வந்தா தேசங்களை கொடுக்குறேன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன குடும்பம், ஒரு சின்ன சர்ச்சு, ஒரு சின்ன ஊழியம். we think that is humility. nonsense. that is not humility. நம்மளுடைய லெவல்ல கேட்கறது, நம்முடைய தகுதியை நினைச்சு நாம கேட்கறது, நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அது என்னுடைய தாழ்மைன்னு இல்ல, அது முட்டாள்தனம். அது தாழ்மை இல்ல, அது தாழ்மை இல்ல, முட்டாள்தனம். அது பைபிள்ல தெரியாம இருக்கிற ஒரு ignorance. ஆமென். வேதத்தை சரியாய் படித்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிற முட்டாள்தனம். தமிழ்நாடு கிறிஸ்டியன்ஸுக்கு ஜபம் பண்ணவே கத்து கொடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஜபத்தை குறித்து சொல்லி தரவே தேவையில்லை. பட் என்னத்தை கேட்டு இருக்கேன்? ஆனா அந்த ஜபத்துல என்ன கேட்குறீங்க அது ரொம்ப முக்கியம். ஜபத்துல என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஜபத்துல கண்ணீர் வைக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. ஜபத்துல கண்ணீரோடு ஜபிக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. பட் கண்ணீர் மட்டும் தான் ஆன்சர் வருதுன்னா அது அப்பாவே இல்லை, நீ பிள்ளையே இல்லை. கண்ணீர்ல இருந்து நம்ம கண்ணீர் விட்டு ஜபிச்சாதான் அவர் ஏதாவது செய்கிறாரு அப்படின்றது அது கிடையாது. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அவங்க பிள்ளை இல்லை, அவர் உங்க அப்பா இல்லை. எல்லாரும் சொன்னாங்க அவரு அப்பா. பழைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, ஆமென், பழைய ஏற்பாட்டிலே he is God. அவர் தேவன். in the New Testament he is God. புதிய ஏற்பாட்டிலும் அவர்தான் தேவன். Old Testament he is creator. பழைய ஏற்பாட்டிலே அவர் சிருஷ்டிகர்த்தர். New Testament also. ஆமென். புதிய ஏற்பாட்டிலும் அவர் சிருஷ்டிகர்த்தர். He is healer. அவர் சுகமாக்குகிறவர். New Testament also. அவன் புதிய ஏற்பாட்டிலும் அவர் சுகமளிக்கிறவர். But in New Testament, ஆனா புதிய ஏற்பாட்டிலே he is a father. அவர் எனக்கு தந்தையாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே. Amen. ஆமென். So this is a prophetic psalm. ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம். About Jesus. இயேசுவை குறித்து. About you. உன்னை குறித்து. ஆமென். என்னத்தை கேட்கணும் அவர் when you go into his presence? ஆமென். அவருடைய சமூகத்துக்கு போகும்போது நாம் என்ன கேட்க வேண்டும் சொல்லுங்க? தேசங்களை கேட்க. தேசங்களை கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Hear me. கவனிங்க. I'm going to close in a few minutes. ஆமென். சில நிமிஷங்கள் நான் முடிக்க விரும்புகிறேன். 30 years ago, 30 வருஷத்துக்கு முன்பதாக, when I was in the beginning stages of my ministry, என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களிலே the Lord started speaking to me. ஆண்டவர் என்னோடு பேசத் தொடங்கினார். Karnataka is not like Tamil Nadu, correct Raju? ஆமென். கர்நாடகா தமிழ்நாட்டை போல இல்லை. கிறிஸ்டியானிட்டியே கிடையாது அங்க. அங்க தேவனுடைய பிள்ளைகளும் சபைகளும் அதிகமாக கிடையாது. Nothing is there. அங்க ஒன்றும் இல்லை. But God is speaking to me. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேச தொடங்கினார். I was staying in a slum area. நான் ஒரு அந்த ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவாங்க, குடிசைவாழ் பகுதி, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறேன். I did not have a bed to sleep. நான் அந்த இடத்துல எனக்கு படுக்கிறதுக்கு சரியாய் ஒரு பாய் இல்ல. One small I was sleeping on one small carpet. அது சின்ன ஒரு பழைய கார்பெட்ல நான் படுத்துட்டு இருந்தேன். No food to eat. எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. My clothes were torn. என்னுடைய உடைகள் கிழிந்தது இருந்தது. But as I am reading the word, ஆனால் அந்த சூழ்நிலையிலே, அந்த காலங்களிலே தேவனுடைய
தேவனுடைய வசனத்தை நான் வாசித்து when I was praying, நான் அந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது my asking was not roti kapada makan. ஆனால் என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவரே எனக்கு உடைய கொடுங்க, எனக்கு தங்க இடம் கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க நான் கேட்கல. God was teaching me. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து You கொண்டிருந்தார். are my son. நீ என்னுடைய குமாரன், Ask the nations. நீ தேசத்தை கேளு. Hallelujah. ஹalleluya. My question to you is not are you asking. ஆமென். என்னுடைய கேள்வி இப்பொழுது நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பது அல்ல. Are you asking? நீங்க கேட்கிறீங்களா? You are asking. நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. Question. கேள்வி. What are you asking? என்ன கேட்கிறீங்க? நீங்க எல்லாரும் கேட்கிறீங்க, ஆனா என்ன கேட்கிறீங்க? Because as humans we will ask the wrong things. God himself is teaching you what to ask. மனிதனாய் இருக்கிற நாம நம்மளுடைய மனசுக்கு வந்த மாதிரி தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்கணும்னு அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹalleluya. I believe God will change what is going to happen from now in your life and in your church. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுடைய சில மாற்றங்களை இந்த நாளிலே கர்த்தர் தொடங்க இருக்கிறார். Amen. ஆமென். Christian history of India. ஆமென். கிறிஸ்தவ ஒரு இதுல பாரத தேசத்துல சரித்திரத்துல missionaries have come from foreign to here. ஆமென். வெளிநாடுகளில் இருந்து ஆமென் மிஷனரிகள் இந்த இடத்துல வந்து சுவிசேஷத்தை செய்தார்கள். Amen. ஆமென். But when I started the church, ஆனால் நான் சபையை முதலாவது ஆரம்பிக்கும் போது I told God, நான் தேவனிடத்தில் சொன்னேன், I want to create new history. ஆண்டவரே ஒரு புதிய சகாப்தத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன். I don't want to receive missionary. ஆண்டவரே நான் வெளிநாடுகளில் இருந்து எங்கள் தேசத்துக்கு ஊழியக்காரர்களை நான் அழைக்க விரும்பவில்லை. I want to send missionary from this church to another country. ஆண்டவரே இந்த இடத்துல இந்த பெல்லாரியில சின்ன பட்டணத்துல இந்த சின்ன சபை மூலமா உலகத்திற்கு நான் ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, Amen. தேசங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, and we have sent 4 missionaries from Bellary, who one is Pastor Raju. ஆமென். பெல்லாரி பட்டணத்தில் இருந்து எங்க சபையிலிருந்து 4 மிஷனரிகளை ஆமென் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு அனுப்பணும். அதில் ஒருத்தர் பாஸ்டர் ராஜு. He lived in Tanzania and planted more than 600 plus churches 6 years. 5 years. 5 years with his family. We sent the missionary. We have changed the history of Christianity. நாங்கள் அந்த சிறிய சபையில் இருந்து நான் ஜெபித்தர் போல பாஸ்டர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த தான்சானியா தேசத்துக்கு அனுப்பி 600க்கு மேற்பட்ட சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். சரித்திரத்தை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். ஏன் சரித்திரத்தை மாத்தினோம்னா எங்க ஜபத்தை நாங்க மாத்தினோம். சரித்திரத்தை எங்களால் எப்படி மாற்ற முடிந்தது என்றால் எங்களுடைய ஜெபம் மாறினது. Hallelujah. Hallelujah. And that jabam is based on God's word, God's will and our identity in Christ. ஆமென். அந்த ஜெபம் எப்படி மாற்றப்பட்டது, அந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் வந்தது என்று சொன்னால் அது தேவ சித்தத்தில் இருந்தது. ஆமென். தேவனுடைய சாமர்த்தியத்தில் இருந்தது மற்றும் என்னுடைய அடையாளத்தில் அது இருந்தது. நம்ம அடையாளம் என்ன? நான் இயேசுவின் பிள்ளை. I'm only telling you 1 or 2 testimony I will share these 3 days. ஆமென். இந்த வருகிற இந்த 3 நாட்களிலே ஆமென் இன்னும் अनेक சாட்சிகள் இருக்கு. 1-2 தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த தேவ செய்தி நாட்கள்ல நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு. Maybe some of you are sitting and thinking இல்ல பாஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு இல்ல. ஒருவேளை நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க உங்க மனசுல தோணலாம் அதெல்லாம் உங்களுக்கு தான் பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் நாங்களா? நம்மலாம் காரைக்காலில் இருக்கிறவர் இங்கேயே போகிறோம் நமக்குன்னு மேபி. ஆமென். காரைக்காலில் தான் இருக்கிறோம், இங்கே இருக்கிறதுவே நமக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். Matthew 28 Great Commission. ஆமென். மத்தேயு 28வது அதிகாரம். இல்லை திறக்காதீங்க பைபிள், திறக்காதீங்க, கேளுங்க, டைம் போயின்னு இருக்கு. அது உங்களுக்கு அது உங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டதா? எஸ்ன்னா ஆமேன்னு சொல்லுங்க, நோன்னாலும் ஜோரம் ஆமேன்னு சொல்லுங்க, ஏன்னா அது உங்களுக்கு தான்.
ரைட்? ஆமென். Yes நீங்க and no. ஒற்றுக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அது உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். ரைட்? ஆமென். Matthew 28. மார்க் 16. மார்க் 16. அதுவும் உங்களுக்கு தானே? அதுவும் உங்களுக்கு தானே? ஆமென். ஆமென். Acts chapter 1 verse 8. அதுவும் உங்களுக்கு தானே? அப்போஸ்தலர் 1:8 அதுவும் உங்களுக்கு தானே? Matthew 28 Jesus said go. ஆமென். மத்தேயு 28ல இயேசு சொன்னார் போங்கள். என்ன சொன்னார்? போங்கள், புறப்பட்டு போங்கள். என்ன சொன்னார்? போங்கள். எங்க போகணும்? எங்க போகணும்? பாண்டிச்சேரி எல்லாம் போன்னு சொன்னாரா? சொன்னார். அங்கேயே முடியினாரா? உங்களோட ஜெர்னி ஸ்டார்டிங் இங்க. he said go to the nations. உங்களுடைய பிரயாணம் காரைக்காலில் இருந்து, ஆனால் உலகமெங்கும் நீங்கள் போகிறவர்களா மாற வேண்டும். உலகமெங்கும். ஆமென். ஆமென். நான் அதை நம்பினேன், அதை நான் கேட்டேன், அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். நான் அதை விசுவாசித்தேன். ஆமென். அதன்படி நடந்தேன். இன்றைக்கு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் 16. மார்க் 16. go to the whole world. அங்க உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போங்கள். Acts 1:8. அப்போஸ்தலர் 1:8. go to the ends of the world. உலகத்தின் முடிவு பரியந்தம் மட்டும் நீங்கள் போங்கள். அது அவருக்கு மட்டுமா நமக்குமா? we believed it. நான் அதை விசுவாசித்தேன். we asked it. நான் கேட்டேன். we are doing it. நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். hundreds and thousands of churches. நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான சபைகளை இன்றைக்கு நாங்கள் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறோம். $1 also no foreign funding. ஆமென். வெளிநாட்டு பணம் எந்த உதவி இல்லாதபடிக்கு எங்கள் சபைகளிலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹalleluya. you can do that. நீங்களும் அதை செய்ய முடியும். உங்களால் முடியும். Amen. Amen. ஆமென். That is why we should step in prayer. அதற்காக நாம் ஜெபத்தை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை தொடங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. That's why God brought us together. அதனால தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த இடத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். Amen. ஆமென். Meditate on what I have shared with you. நான் இப்பொழுது சொன்ன இந்த காரியங்களை நீங்கள் வீட்டுக்கு போனாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை தியானித்துக் கொண்டே இருங்கள். Amen. Amen. I will this 3 days build you that through you nations will change. ஆமென். நான் இந்த 3 நாட்களிலே உங்களை படிப்படியாக இந்த சத்தியத்தில் உங்களை நான் கட்டி நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று நீங்கள் ஆமென் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். Hallelujah. ஹalleluya. It is possible. அது உங்களால் முடியும். Amen. ஆமென். Stand up with me. எல்லாரும் எழுந்து நிற்போமா? சீக்கிரம். Thank you Lord. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்போம். Amen. ஆமென். ஆமென். I'm not giving a call only to pray. ஆமென். நான் ஏதோ ஒரு ஜெபத்துக்காக மாத்திரம் அழைக்கவில்லை. But pray according to God's word. அது தேவனுடைய வசனத்தை சார்ந்து ஆதாரத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். According to God's will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்திலே ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். According to God's ability. அவருடைய சாமர்த்தியத்து மேலே நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். 3 things. 3 காரியங்கள் மறந்து விடார்கள். 3 காரியங்கள். God's word. தேவனுடைய வார்த்தை ஆதாரத்தில். God's will. அவருடைய சித்தத்தின் ஆதாரத்தில். God's ability. அவருடைய சாமர்த்திய ஆதாரத்தில். Amen. ஆமென். Simple. சுலபமானது. நம்ம புழுவோ பூச்சியா மாற வேண்டாம். நம்ம புழு பூச்சின்னு சொல்ல வேண்டாம், மாற வேண்டாம். நம்ம இயேசுவின் பிள்ளை. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். எனக்கு 2 பசங்க இருக்கா. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் மகள் கனடாவில் இருக்கா, மகன் என்னோட இருக்கான். என்னுடைய மகள் கனடா தேசத்தில் இருக்கிறாள், என்னுடைய மகன் என்னோடு துபாயில் இருக்கிறார். ஐஃபோன் வேணும்னான்னு வாங்கி கொடுத்தேன். எங்கள் மகனுக்கு ஐஃபோன் வேணும்னு கேட்டால் நான் வாங்கி கொடுத்தேன். என் மகன் ரொம்ப சீப்பு, மகன் பயங்கர காஸ்ட்லி. என்னுடைய மகள் எனக்கு அதிகமாக செலவு வைக்கிறது இல்லை, ஆனால் எங்கள் மகன் என் டபுளாக செலவு வைப்பான்.
ஸோ ஐஃபோன் லேட்டஸ்ட் 17 ப்ரோ வாங்கி கொடுத்தேன். நான் ஐஃபோன் 17 ஆப்பிள் ஃபோனு வாங்கி கொடுத்தேன். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணால் ஃபோனை கொடுத்து வீட்டுக்கு போனேன். நெக்ஸ்ட் டே ஃபோன், அப்பா ஃபோனை தொலைச்சிட்டேன். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணால் நான் வாங்கி கொடுத்தேன், மீட் பண்ணேன், நான் போனேன். உடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன், நான் ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணல, தொலைச்சிட்டேன். அதான் மிஸ் பண்ண தொலைச்சிட்டேன். கூசலே இல்லை. அவனுக்கு கேட்கறதுக்கு ஒரு அமேன் ஒரு எந்த பயம் இல்லை. என்னடா தொலைச்சிட்டமேன்ற அந்த உணர்வே இல்லாதவன் சாதாரணமா சொல்றான், நான் தொலைச்சிட்டேன் என் போன் அப்படின்னு. என் வாயில பேச்சே வரல. நான் கேட்டவனே என் வாய் ஷாக் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் சொல்றான், அப்பா தொலைச்சிட்டேன், இன்னொரு போனை சீக்கிரம். அடுத்த நிமிஷம் உடனே சொல்றான், நான் வாயை திறக்க முடியல கேட்டுட்டு. அடுத்த நிமிஷமே சொல்றான், இதை தொலைச்சிட்டேன், எனக்கு வேற போன் வாங்கி கொடுங்க. அதே ஐஃபோன் 17 ப்ரோ, அதே ஐஃபோன் 17 ஆப்பிள். நான் கேட்டேன், எங்கேருந்துட்டா உனக்கு இந்த தைரியம் வருது? நான் சொன்னேன், உனக்கு இப்போ தொலைச்சி இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். நீ என் அப்பா, நான் உன் மகன். அவன் சொன்னான், நீ என் அப்பா, நான் உன் மகன், அதனால தான் இவ்வளோ தைரியத்தோட கேட்குறேன்னா. எங்கேருந்து வர்றது தைரியம்? இந்த குட்டி கிராமத்தில் உட்காந்து உலகத்தை நம்ம சேஞ்ச் பண்ணுறான்னா அந்த அப்பா அவர் சிருஷ்டி. ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடத்தை சார்ந்து அல்ல, ஆமென், நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல, நாம் கேட்கிற தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் தேவ சித்தத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய தகுதிக்கேற்றால் போல நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் கலக்க போகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. So I want to lead you in a prayer. I want to lead you in a prayer. நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன் உங்களை. I want to pray God will change your heart and your mind. நான் இந்த ஜெபத்திலே தேவன் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் அவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Everything in Christian life begins with your surrender. ஆமென். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா ஆரம்பம் எங்கே என்று சொன்னால் உங்களை ஒப்பு கொடுப்பதிலே. Amen. ஆமென். You understood God's word? தேவனுடைய வார்த்தை புரிந்து கொண்டீர்களா இன்றைக்கு? Amen.